Hello all, welcome to Study Buddy. And in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம். ஸோ ஸ்பெக்ட்ரம் புக் வந்து நம்மக்கிட்ட வந்து பெய்ட் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய டெமோ வீடியோஸும் போட்டிருக்கேன் ஸ்பெக்ட்ரம்லேருந்து. ஸோ அந்த டெமோ வீடியோஸ்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் தென் நம்மக்கிட்ட வந்து மாடர்ன் இந்தியா கோர்ஸ் ஸ்பெக்ட்ரம் ப்ளஸ் சமச்சீர் வந்து போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ இதோட காஸ்ட் வந்து 3000. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஸ்பெக்ட்ரம் ப்ளஸ் சமச்சீர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிபின் சந்திராவோட என்சிஆர்டி மாடர்ன் இந்தியா என்சிஆர்டி 500 தான் காஸ்ட் ஆகும். அண்ட் மெடிவல் இந்தியாவோட புது எடிஷன் சதீஷ் சந்திரா வந்து 500 தான் காஸ்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ஈச் 1000 காஸ்ட் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டெலகிராம்குள்ளே போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாரி கைஸ், இப்போ நீங்கள் டெலகிராம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஸ்டடி படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸ்டடி படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஃபைல்ஸ் போகணும். ஸோ நீங்கள் ஃபைல்ஸ் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். அகேன் சாரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து யூ வில் கெட் அ பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ரெக்கார்டட் வீடியோஸ் இங்கே என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் இருக்கும். ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் ஃபார் ஆல் த கிளாஸஸ். இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக், அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா சமச்சீர், அதுக்கப்புறம் பிபின் சந்திரா சதீஷ் சந்திரா, இது 2 தான் டீகோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்பாஸ் 3 மாடர்ன் இந்தியா பார்ட் 1 புக் 300, பார்ட் 2ஓட புக் 300. இது எல்லா வீடியோஸ்க்குமே வந்து எல்லா புக்ஸ்க்கும் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது. நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். கிடைக்கலனா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இது கீழே வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. December 5 வரைக்குமே வந்து 2000 rupees தான் ஃபுல் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கோர்ஸ்க்கு, ஜிஎஸ் அண்ட் ஆப்ஷனலுக்கு. பட் December 5க்கு அப்புறம் அதோட காஸ்ட் வந்து 5000 ஆக போகுது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி ஆப்ஷனல், சோஷியாலஜி என்சிஆர்டி, சிசாட், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், எத்திக்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல், சோஷியாலஜி ஆப்ஷனல், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இங்கே ஜிபே, ஃபோன்பே அண்ட் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மோஸ்ட்லி. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபைன். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஆல்ரெடி லெசன்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 1ல் சாப்டர் 1ல் வந்து என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்குது, சப் டாபிக்ஸ் இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1919 ஆக்டை வந்து நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919. ஸோ ஆல்ரெடி இந்த ஆக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நிறையா ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆக்ட் வந்து வாஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஆர் பாப்புலர்லி நோன் ஆஸ் த மான்டேக்-கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதில் மான்டேக் வந்து யார், கிளெம்ஸ்ஃபோர்ட் யார்? இதில் ஒருத்தர் வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட், இன்னொருத்தர் வந்து வைஸ்ராய். ஸோ அப்படி தான் இந்த ஆக்டுக்கு பேர் வந்தது. இட்ஸ் கால்ட் அஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919, இல்லைனா மான்டேக்-கிளெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆச்சுன்னா, in August 1917 the British government for the first time declared that its objective was to gradually introduce responsible government in India but as an integral part of the British Empire. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆகஸ்ட் அப்போ 1917 சொல்கிறாங்க, ஓகே நாங்கள் வந்து இந்தியா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் டைப் ஆஃப் கவர்மெண்ட்டாக மாற்றணும்னு ட்ரை பண்ணுறோம். ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்னால் நம்ம மக்கள், இப்போ இந்தியன் மக்களே வந்து இந்த கவர்மெண்ட்குள்ளே ஆஃபீஸஸ்குள்ளே நுழையிறது, அதுதான் ரெஸ்பான்சிபிள் டைப் ஆஃப் கவர்மெண்ட். ஆனால் யார் கடியில் நம்ம இருப்போம்னா பிரிட்டிஷ் எம்பையர் கடியில் தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் விட்டு போயிட மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. The Act of 1919 clarified that there would be only a gradual development of self-governing institutions in India. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்தோடனே நாங்கள் உங்களுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட் கொடுத்துட மாட்டோம், நீங்களே நம்ம மக்களே நம்மளை ரூல் பண்ணுறது, ஸோ நம்ம போய் ஆஃபீஸஸில் உட்கார்றது இந்தியன்ஸே. ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொடுக்க மாட்டோம், பட் கிராஜுவலாக தான் கொடுப்போம், எடுத்தோடனே கொடுத்துட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ self-governing institutions in India and that the British Parliament and not self-determination of the people of India would determine the time and manner of each step along the path of the constitutional progress. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணணும். அங்கே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்டோ பாலிசிஸோ மேக் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவில் வந்து அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்தியன்ஸே வந்து அதை டிசைட் பண்ணிக்க முடியாது, செல்ஃப் டிட்டர்மைன் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த ஆஃபீஸில் நம்ம போய் உட்காரலாம், இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸை நம்ம எடுத்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுங்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு செக் வச்சிடறாங்க, கொடுக்குறேங்கிறாங்க, பட் அவங்க அங்கே டிசைட் பண்ணுங்கிறாங்க.
So under 1919 Act, the Indian Legislative Council and at the center was replaced by a bicameral system consisting of Council of States Upper House and a Legislative Assembly Lower House. இப்போது 1919 ஆக்ட் முன்னாடி வரைக்குமே வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்தியாவில் பார்லிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து 3 பேர் இன்டெக்ரல் பார்ட். ஸோ அந்த 3 பேர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா, இன்னொன்று வந்து பிரசிடெண்ட். ஸோ இதில் நிறையா டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பாடிஸ், மெயின் பாடிஸ் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா, லோக்சபா. இது எப்படி இது பைகேமரல்னு சொல்லுவாங்க. பைகேமரல்னால் 2. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாடி தான் இருந்தது, பார்லிமெண்ட் லா மேக்கிங் பாடி. அது இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஐஎல்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1919 ஆக்டில் தான் வந்து இந்த ஐஎல்சியை 2ஆக பிரித்தாங்க. அப்பர் ஹவுஸ், ஒன்று லோவர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸ் பேர் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், லோவர் ஹவுஸ் பேர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நெக்ஸ்ட்டு, ஈச் ஹவுஸ் வாஸ் டு ஹாவ் அ மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ ஆர் டைரக்ட்லி எலெக்டட். இதில் தான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியணும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஈச் ஹவுஸ் அப்பர் ஹவுஸும் சரி, லோவர் ஹவுஸும் சரி, 2 ஹவுஸ்லேயுமே வந்து என்ன இருக்கணும்னா எலெக்ட் ஆகி உள்ள மெம்பர்ஸ் வந்திருக்கணும். மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் டைரக்ட் எலெக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா மக்கள் வந்து சூஸ் பண்ணுறது, மக்கள் வந்து ஓட்டு பண்ணி அவங்கள எடுத்துகிட்டு வர்றது. So direct election was introduced, though the franchise was much restricted, being based on qualification of property, tax or education. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா ஓட்டு போடுற உரிமை. ஸோ இந்த ஓட்டு போடுற உரிமை வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பட் யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது கேள்வி. யார் ஓட்டு போடலான்னா, ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறவங்க, டேக்ஸ் கட்டுறவங்க, எஜுகேஷன் பெற்றிருக்கிறவங்க, இந்த மாதிரி மக்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஓட்டு பண்ண முடியும். So the principle of communal representation was extended with separate electorates for Sikhs, Christians and Anglo-Indians besides Muslims. ஸோ முஸ்லிம்ஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்ட் பார்த்தோம். நீங்கள் போய் பாலிட்டி பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆக்டையும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ 1909 வந்து ஆக்ட் இருக்கும். ஸோ 1919 ஆக்ட் வந்து மாண்டேக் கிளம்ஸ்ஃபோர்ட்னு சொல்கிறாங்க. 1909க்கு ஒரு நேம் இருக்குது, அதுக்கு இன்னொரு திஸ் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னென்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் முஸ்லிம்ஸ்க்கு ஆல்ரெடி செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கொடுத்துட்டாங்க. செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சீட்டு வந்து முஸ்லீம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீட்டில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு. ஸோ அதை ஓட்டு போடுறவங்க யார் அந்த சீட்டுக்காக ஓட்டு போடணுன்னா ஒன்லி முஸ்லிம்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடணும். ஸோ அதுதான் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ். ஸோ ஜென்ரல் சீட்டில் நிற்கிறவங்க வந்து யார் வேணாலும் ஓட் பண்ணலாம், ஹிந்துஸோ முஸ்லிம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ அவங்களுக்கு ஓட் பண்ணலாம். பட் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் கான்செப்ட் வந்து முஸ்லிம்ஸ் தான் முஸ்லிம்ஸ்க்கு ஓட் பண்ணணும், சீக்ஸ் தான் சீக்ஸ்க்கு ஓட் பண்ணணும், அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இது வந்து யாருக்கு கொடுக்குறாங்க, ஆல்ரெடி செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் முஸ்லிம்ஸ்க்கே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து சீக்ஸ் கொடுக்குறாங்க, கிறிஸ்டியன்ஸ்க்கு கொடுக்குறாங்க, ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி முஸ்லிம்ஸ்க்கு 1909 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், த ஆக்ட் இன்ட்ரடியூஸ் டயார்கி இன் த ப்ராவின்சஸ். ஸோ டயார்கி வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறேன். விச் இன்டீட் வாஸ் அ சப்ஸ்டான்ஷியல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் டு இந்தியன் பீப்புள். ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்டில் ஆல்ரெடி நம்ம டயார்கினா என்னென்னு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு யாருக்காவது டயார்கினா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா, இல்லை நீங்கள் கூகுள் பண்ணிவிட்டு கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ டயார்கியை வந்து ஸ்லோவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து அப்படியே இந்தியன் பீப்புளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டயார்கி வந்து ப்ராவின்சஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டயார்கி வந்து இது வரைக்கும் சென்டரில் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், இப்போ வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ப்ராவின்ஸ்க்கும் பாம்பே ப்ராவின்ஸ், கல்கட்டா ப்ராவின்ஸ், இது எல்லாத்துக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. So which indeed was a substantial step towards transfer of power to the Indian people. So the provincial legislature was to consist of one house only. So provincial legislatureல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஹவுஸ் தான், அந்த ஹவுஸ் பேர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போ வந்து நம்மளுக்கு நீங்கள் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து நிறையா ஸ்டேட்ஸில் இருக்குது. பட் 2 பைகேமரல் நேச்சர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் சேர்த்து நிறையா ஸ்டேட்ஸில் இல்லை. ஸோ அது என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் நான் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். தாஜ் கும்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதில் ஜே மட்டும் வராது, ஜம்மு மட்டும் வராது. சரிங்களா? ஸோ அந்த தாஜ் கும்ப் என்னென்ன ஸ்டேட்ஸ்க்கெலாம் வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது ஸ்டேட்ஸில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சரிங்களா?
ஸோ எப்படி சென்டரில் லோக்சபா ராஜ்யசபா இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ்க்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் இருக்குது, கவுன்சில் இல்லை. சரிங்களா? ஸோ அது ஏன் அப்படிங்கிறதும் அதுக்கான ரீசன் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் வந்து வாஸ் டு கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் ஹவுஸ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மட்டும்தான் இருக்கணும் ப்ராவின்ஸில், 2 ஹவுஸ் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ த ஆக்ட் செப்பரேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த ப்ரொவின்ஷியல் அண்ட் சென்ட்ரல் பட்ஜெட்ஸ் வித் provincial legislatures being authorized to make their budget. ஸோ பட்ஜெட் கான்செப்ட் வந்து இப்போ தான் ஒரு கொஸ்டின் பட்ஜெட் பற்றி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ அதை நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பட்ஜெட் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். ஸோ இந்த ஆக்டில் 1919 ஆக்டில் தான் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொவின்ஷியல் பட்ஜெட்டையும் சென்ட்ரல் பட்ஜெட்டையும் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ப்ராவின்ஸ்க்கான பட்ஜெட்டை வந்து ஸ்டேட்ஸ்க்கான பட்ஜெட்டை ஸ்டேட்டே ரெடி பண்ணிக்கலாம், சென்டருக்கான பட்ஜெட்டை வந்து சென்டர் ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? பார்லிமெண்ட் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஸ்டேட்டுக்கான பட்ஜெட்டை வந்து அந்தந்த ரெஸ்பெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து பட்ஜெட் மேக் பண்ணிக்கணும், இவ்வளோ வரவு இவ்வளோ செலவுன்னு. ஸோ ஹை கமிஷனர் ஃபார் இந்தியா வாஸ் அப்பாயிண்டட். ஸோ ஒரு ஹை கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஹூ வாஸ் டு ஹோல்ட் இஸ் ஆஃபீஸ் இன் லண்டன் ஃபார் 6 years and whose duty was to look after Indian trade in Europe. ஸோ இந்த ஹை கமிஷனர் எதுக்கு, இந்த ஹெச்சி எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்கணும்னா லண்டனில் தான் இருக்கணும். ஸோ எதுக்கு, அடுத்த 6 வருஷத்துக்கு. சரிங்களா? இவரோட வேலை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் ட்ரேடை வந்து யூரோப்பில் ரெகுலேட் பண்ணும். whose duty was to look after the Indian trade in Europe. இப்போ இந்தியன்ஸ் வந்து யூரோப்பில் போய் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்கும். ஸோ அவங்க இந்தியாவிலேருந்து என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் யூரோப்பில் விற்கிறாங்க, எவ்வளோ வரவு பார்க்குறாங்க, செலவு பார்க்குறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஹை கமிஷனர் கிட்ட டீட்டெயில்ஸ் போயிடணும். ஸோ சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் hitherto performed by the Secretary of the State for India were transferred to High Commissioner. ஸோ Secretary of the State உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவரோட ஆஃபீஸும் வந்து லண்டனில் தான் இருக்கும். ஸோ செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வந்து அவர் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர். ஸோ இப்போ மாண்டேக் லம்ஸ்ஃபோர்ட்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஒருத்தர் வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். ஸோ அவருக்கு ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷர் நிறையா இருக்கிறனால அவரோட வேலைகள் எடுத்து யார் கொடுத்துருவாங்க, ஹை கமிஷனர் கொடுத்துருவாங்க. So the Secretary of State for India, who used to get his pay from the Indian revenue, was now to be paid by the British Exchequer, thus undoing an injustice in the Charter Act of 1793. இது என்ன கான்செப்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு வந்து பேமெண்ட்டு அவரோட சேலரி எங்கேருந்து போச்சுன்னா இந்தியாவிலேருந்து போச்சு. யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஒரு இன்ஜஸ்டிஸான விஷயம் அது. வேலை செய்கிறது லண்டனில், ஆனால் காசு கட்டுறது இந்தியாவிலேருந்து கட்டுது. நம்ம பே பண்ணுற டேக்ஸ் அமௌண்ட்டை வச்சு அவனுக்கிட்ட காசு கட்டுறாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் குட் இல்லையா? ஸோ செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு வந்து இந்தியாவோட அமௌண்ட் எடுத்து அவனுக்கு பே பண்ணிட்டுருந்தாங்க இப்போது. ஸோ அது வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 நம்ம பார்த்தோம். ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுன்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து இந்தியாவிலேருந்து காசு போகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து பிரிட்டிஷோட ட்ரெஷரி அவங்களோட எக்ஸ்செக்கர்லேருந்து தான் வந்து அவருக்கு பேமெண்ட் பண்ணணும், இந்தியாவிலேருந்து போகாது. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே. Though Indian leaders for the first time got some administrative experience in a constitutional setup under this act, there was no fulfillment of the demand for responsible government. இப்போ 1917 நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கிராஜுவலாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1919 ஆச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியன் லீடர்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸஸில் ஒர்க் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷனல் செட்டப் மூலியமாக தான் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்னா கிராஜுவலாக இந்தியன்ஸ் கிட்ட அவங்களோட பொறுப்பை ஒப்படைக்கிறது, அப்படியே நம்ம வந்து செல்ஃப் கவர்மெண்ட் நம்மளை பண்ணுறது. ஆனால் இது வரைக்கும் அப்படி நடக்கலை. Though a measure of power devolved on the provinces with demarcation of subjects between center and provinces, the structure continued to be unitary and centralized. Diarchy in provincial sector failed. இப்போ என்ன அப்படின்னா, என்ன தான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்ஜெட்டை வந்து சென்டர் ஸ்டேட்டுன்னு பிரிச்சுட்டாங்க, நிறைய பவரை வந்து சென்டர் ஸ்டேட்டுன்னு பிரிச்சுட்டாங்க இந்த ஆக்டில். அண்ட் வந்து ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து உருவாக்குனாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க, டிவால்வ் பண்ணிட்டாங்க பவரை. ஆனால் இன்னுமே வந்து சென்டர் கிட்ட தான், பிரிட்டிஷோட கையில் தான் எல்லா பவரும் இருந்தது. ஸோ அது யூனிட்டரின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. டயார்கினா என்னென்னு உங்களுக்கு கேட்டிருந்தேன். ஸோ டயார்கி அப்படின்னா திருப்பி போய் கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணுங்கள் யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ டயார்கி வந்து இது ஒரு ஃபெயிலியர். ப்ராவின்ஸில் சென்டரில் வந்து டயார்கி இருந்தது, அடுத்து ப்ராவின்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆனால் அது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. டயார்கி இன் ப்ராவின்ஷியல் செக்டர் ஃபெயில்டு. So the central legislature, though more representative than the previous legislative councils and endowed for the first time
with power to vote supplies had no power to replace the government, and even its power in the field of legislation and financial control were limited and subject to the overriding powers of the governor generals. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா சிம்பிளாக சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் வந்து பார்லிமெண்ட். ஸோ அங்கே வந்து 2 பைகேமரல் நேச்சர்னு பார்த்தோம், அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ்னு இருக்கும். தோ மோர் ரெப்ரசன்டேட்டிவ் தேன் த ப்ரீவியஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஐஎல்சி இருந்துச்சு. அதை விட வந்து இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்குது, இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே இருக்காங்க. அண்ட் என்டோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வித் பவர் டு ஓட் சப்ளை. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஓட்டும் பண்ணலாம், இது எங்களுக்கு வேணும் இது எங்களுக்கு வேணான்னு பட்ஜெட் மூலயமா ஓட்டும் பண்ணலாம். ஆனாலும் had no power to replace the government even when its powers in the field of legislation and financial control were limited. ஸோ கவர்மெண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற எந்த பவரும் இவங்களுக்கு கிடையாது. இந்த கவர்மெண்ட் நல்லா இல்லை வேணாம் இப்போலாம் நம்ம நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லாம் பாஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அண்ட் ஈவன் இட்ஸ் பவர் இந்த ஃபீல்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் லா மேக்கிங்கோ இல்லை ஃபினான்ஷியல் பட்ஜெட் பவரோ இது வந்து லிமிட்டடாக தான் இருந்தது. அண்ட் சப்ஜெக்ட் டு த ஓவர் ரைடிங் பவர்ஸ். ஸோ கவர்னர் ஜென்ரல் அந்த டைமில் இருந்து யாராக இருக்காரோ அவர் சொல்கிறது தான் ஃபைனல். ஸோ என்ன தான் லெஜிஸ்லேச்சர்னு இருந்தாலும் கவர்னர் ஜென்ரல் சொல்கிற பேச்சு தான் அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ பவர் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஸோ பிசைட்ஸ் ஹிஸ் எக்ஸிஸ்டிங் பவர் டு வீட்டோ எனி பில் பாஸ்ட் பை த லெஜிஸ்லேச்சர் or to reserve the same for the signification of the British monarch's pleasure, the Governor General was given the power to secure the enactment of laws which he considered essential for the safety, tranquility or interest of British India or any part of British India. திருப்பி அதே தான் சொல்ல வராங்க, கவர்னர் ஜென்ரலுக்கு ஆல்ரெடி நிறைய பவர் இருக்குது. பிசைட்ஸ் இஸ் எக்ஸிஸ்டிங் பவர்னா வீட்டோ போடுறது. இப்போ ஒரு பில் வந்து லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆக்ட் ஆக்குறதுக்கு அப்படின்னா அந்த பில் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இவர் வீட்டோ பண்ணிடலாம். இல்லை அவர் வீட்டோ அப்படின்னா இவர் சொல்கிறது தான் ஃபைனல். ஸோ என்ன தான் லெஜிஸ்லேச்சரில் அந்த பில் வந்து பாஸ் ஆனாலும் இவர் வீட்டோ போட்டுட்டா இல்லை அந்த பில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆர் சில பில்ஸை வந்து என்ன பண்ணிடுவார்னா இவர் ரிசர்வ் பண்ணிடுவார். பிரிட்டிஷோட மொனார்க்குக்கு வந்து நீங்கள் அவருக்கு மொனார்க்குக்கு காட்டுங்க, அவங்க கிங்குக்கு காட்டுங்க, அவர் ஓகே சொன்னார்னா இங்கே வந்து நம்ம ஓகே பண்ணலான்னு. அண்ட் கவர்னர் ஜென்ரல் இது இல்லாமல் வாஸ் கிவன் த பவர் டு செக்யூர் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் லாஸ். ஸோ இவர் வந்து ஒரு லா பாஸ் பண்ணிட்டாலும் அந்த லா வந்து பிரிட்டிஷோட இன்ட்ரெஸ்ட்க்கு அகேன்ஸ்டாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் இவர் வந்து என்ன பண்ணிடுவார், வீட்டோ பண்ணி தூக்கிடுவார். ஸோ இதுதான் கான்செப்ட், சரிங்களா? So the Indian legislature under the Act of 1919 was only a non-sovereign law-making body and was powerless before the executive in all spheres of governmental activity, as Subhas Kashyap observes. So இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் நாங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் நான் சாவரன்னா வந்து சொந்த முடிவை இவங்க எடுக்க முடியல. லெஜிஸ்லேச்சரோட வேலை என்ன, லா மேக்கிங். ஆனால் அதை இவங்களால பண்ண முடியல. கவர்னர் ஜென்ரல் அதை ஓவர் ரைட் பண்ணி அவரோட இஷ்டத்துக்கு பண்ணுவார். ஸோ இது ஒரு பவர்லெஸ் பாடியாக தான் இருந்துச்சு பிஃபோர் த பிரிட்டிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் நம்ம கிளியராக கவர் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இது ஒரு தடவை நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு கூட பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைமன் கமிஷன். ஸோ சைமன் கமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமிஷன். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 பாஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ the 1919 Act had provided that a royal commission would be appointed 10 years after the act to report on its working. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 பாஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் வந்து நம்ம போட்டு கரெக்டாக 10 வருஷத்தில், ஸோ 1929 இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு ராயல் கமிஷன் ஒன்று அனுப்புவோம். ஸோ அந்த கமிஷன் இந்த 1919 ஆக்ட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஆக்ட் வந்து அந்த கமிஷன் வந்து 1927 அனுப்பிச்சிருவாங்க. போய் பார்த்துட்டு வாங்க ஒழுங்காக இந்த 1919 ஆக்ட் ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு. ஸோ அப்படி தான் வராங்க. இன் நவம்பர் 1927, 2 years பிஃபோர் த ஷெட்யூல், 29 தான் வரணும், 2 yearsக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சச் அ கமிஷன். ஸோ அந்த கமிஷனோட பேர் என்ன, இந்தியன் ஸ்டாச்சுவேட்ரி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த கமிஷன் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் ஆன் 1930. ஸோ 1927 வராங்க. 1930 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 என்னென்னலாம் வேலை பார்த்துருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இட் ரெக்கமெண்டட் தட் diarchy be abolished, responsible government be extended in the provinces, a federation of British India and the princely states be established, and that communal electorates be continued. ஸோ இவங்க கொடுத்த மெயினான பாயிண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டயார்கியை வந்து அபாலிஷ் பண்ணுங்கள். டயார்கினா என்னென்னு உங்களுக்கு நான் திருப்பி கேட்குறேன், கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்து நீங்களாக கண்டுபிடிச்சி கீழே கொடுங்க.
ஸோ டயார்கி வேணாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காவது இதுக்கான அர்த்தம் தெரியும், ஏன் வேணான்னு வந்து சைமன் கமிஷன் சொன்னாங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே 1917 கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஸோ அதை வந்து ப்ராவின்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸையும் பிரிட்டிஷ் இந்தியாவும் ஒரு ஃபெடரேஷன் கொண்டு வாங்க, கூட்டுங்க, ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒன்றுபடுத்தி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஒன்றா லாஸ் மேக் பண்ணுங்கள். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா டிசைட் பண்ணட்டும், பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் டிசைட் பண்ணட்டும். அண்ட் கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ் நம்ம பார்த்தோம், முஸ்லிம்ஸ்க்கு, சீக்ஸ்க்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு, ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு எல்லாம் கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ். இதை கண்டினியூ பண்ணுங்கள், நல்லா தான் போயிட்டுருக்குன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் வேர் கால்டு பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரிவிஷன் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1930 நடக்கும், 31 நடக்கும், 32 நடக்கும். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வேர் கால்டு பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு கன்சிடர் த ப்ரொபோசல்ஸ். ஸோ சைமன் கமிஷன் கொடுத்த ப்ரொபோசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னென்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் மக்களையும் கூப்பிட்டு, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸையும் கூப்பிடணும், பிரிட்டிஷர்ஸையும் கூப்பிட்டு டிசைட் பண்ணணும். Subsequently, a white paper on constitutional reforms was published by the British government in 1933. ஸோ 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சக்கப்புறமும் 1933 ஒரு ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ், என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் நம்ம இந்தியா கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு பேப்பரை ரிலீஸ் பண்ணுறாங்க மார்ச் 1933 containing provisions for a federal setup and provincial autonomy. இதில் 2 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஃபெட்ரல்னால் உங்களுக்கு தெரியும், சென்டர் ஸ்டேட்ஸ் இணைஞ்சிருக்கிறது. அப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியாவும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இணைஞ்சிருக்கிறது. அடுத்து ப்ரொவின்ஷியல் அட்டானமினா ப்ராவின்சஸ்க்கு இன்னும் அதிகமான அட்டானமி கொடுங்க, ரொம்ப சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஒயிட் பேப்பர் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. ஸோ a joint committee of the houses of the British Parliament was set up under Lord Linlithgow to further consider the scheme. ஸோ இந்த ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸை பற்றி பேசுகிறக்காக ஒரு ஜாயிண்ட் கமிட்டி ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா ஹவுசஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில். ஸோ அப்போ வந்து லின்லித்கவ் தான் இந்தியாவில் இருந்தார். ஸோ அவர் தான் வந்து அங்கே போய் கலந்துக்கிறாரு. ஸோ இட்ஸ் ரிப்போர்ட் பி சப்மிட்டட் ஆன், அடுத்த வருஷம் வந்து இந்த ஜாயிண்ட் கமிட்டி வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. செட் தட் த ஃபெடரேஷன் would be set up if at least 50% of the princely states were ready to join it. ஸோ இந்த ஃபெடரேஷன் அப்படிங்கிறது என்ன ஃபெடரேஷன் சொன்னேன், பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் ஒன்றா கலந்து சில விஷயத்தை வந்து முடிவு பண்ணுறது இந்தியாவுக்காக. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு 10 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இப்போ 100க்கு மேலே இருந்தது, இப்போ 100 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் 50 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஒத்துக்கணும், நாங்கள் ஜாயின் பண்ணுறோம். அப்போ தான் இந்த ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ த பில் prepared on the basis of this report was passed by British Parliament. ஸோ இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்களா, ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம்ஸ் 1934 இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களே, இந்த ரிப்போர்ட்டை வந்து அதுதான் பில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ த பில் ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் ரிப்போர்ட் வாஸ் பாஸ்ட் பை த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டு பிகம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919, 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 கொண்டு வராங்க. ஸோ ஒரு மோர் ரெஸ்பான்சிபிள் டைப் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 1919 ஓவர்வியூவும் அதுக்கப்புறம் சைமன் கமிஷன் பற்றின ஓவர்வியூவும். ஸோ சைமன் கமிஷன் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம், அதெல்லாம் உங்களுக்கு கோர்ஸில் நான் எடுத்துட்டேன். ஸோ ஆல் ஒயிட் கமிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ கோ பேக் சைமன், அந்த மாதிரி தான் வந்து லாலா லஜ்பத் ராய் இறந்து போனார் லத்தி அடி வாங்கி, அதுக்கப்புறம் தான் பகத்சிங் உருவானார். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு க்ரோனாலஜியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு மெயின்ஸ் ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸில் இதுக்கு முன்னாடி இந்த ரிலேட்டடாக 1919 ஆக்டும் சைமன் கமிஷன் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் கோர்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இது இல்லாமல் வேரியஸ் NCERT ஸ்டாண்டர்ட் புக்ஸ், எஸ்ஏ ரைட்டிங், ஜிஎஸ் ஆன்சர் ரைட்டிங் கோர்சஸ் போயிட்டுருக்கு, எத்திக்ஸ் கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம், வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.